5வது ஸ்லோகத்துல இருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் நாரதருக்கு காட்சி கொடுக்க போறார். ரொம்ப உருக்கமான செக்ஷன் இது வந்து. நம்ம எப்படி அதை எப்படி சொல்றது, நம்ம எப்படி அதை டைவ் பண்ண போறோம்னா நம்ம பார்க்கணும். எப்ப முடியுதுன்னு நினைச்சுமாக்கா அப்படிதான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் இது வந்து. ஓகே, அப்போ 5ல இருந்து 10, அதாவது அடுத்து 5வது ஸ்லோகத்துல இருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, 5வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் நாரதர் முக்கியமா அவங்க அம்மாவை சம்பந்தப்பட்ட கதைகள். அடுத்து 11ல இருந்து 15 வரைக்கும் நாரதர் வந்து எங்கெங்கெல்லாம் பயணம் பண்றார். 16ல இருந்து 20 வரைக்கும் பகவான் காட்சி கொடுக்கிறார். இதுதான் இந்த 3 முக்கியமான பிரிவுகள் இந்த செக்ஷன்ல. ஓகே, நாரத உவாச்சா. Text 5 from Prabhu, Canto 1, Chapter 6, Text 5. அதாவது 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம், 5வது ஸ்லோகம். சாரி, 5வது ஸ்லோகம். நாரத உவாச்சா விக்ஷுபி விப்ரவசிதே விஞ்ஞான தேஸ்ருபிர்மம வர்த்தமானோ வயசி ஆத்யே ததா ஏத அகாரசம். ஸ்ரீ நாரதர் கூறினார், விஞ்ஞான பூர்வமான தெய்வீக அறிவை எனக்கு புகட்டிய மாமுனிவர்கள் மற்ற இடங்களுக்கு புறப்பட்டு சென்றதும் என்னுடைய வாழ்வை நான் இந்த முறையில் கழிக்க வேண்டியதாயிற்று. ஓகே, அப்ப முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு, பக்தி வேதாந்திகள் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நாரதர் என்ன பண்றார், இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, 6வது ஸ்லோகம் படிங்க. 6th text 6. ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாஷ கிங்கரி மை ஆத்மஜே நன்ய கதௌ சக்ரேஷு ஷினே சக்ரே ஸ்நேஹானுபந்தனம். சாதாரண ஒரு பெண்மணியாகவும் வேலைக்காரியாகவும் இருந்த எனது தாய்க்கு நான் ஒரே மகனாக இருந்தேன். அவருக்கு நான் ஒரே வாரிசாக இருந்ததாலே அவளை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் இருக்கவில்லை. அன்பால் அவள் என்னை கட்டிவிட்டாள். ஒரு மாதருடைய நேச்சரை வந்து இங்க நம்ம பார்க்கலாம். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு பிரபு சொல்றார், she bound me with tie of affection சொல்றாரு. பாசத்தால அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க. அதாவது நாரதர் முனிவருடைய அம்மா ஒரு மேட் சர்வன்ட், பணிப்பெண். அந்த பணிப்பெண்ணுக்கு வந்து ஆதரவுக்கு யாருமே கிடையாது. ஆனாலும் என்னை ரொம்ப பாசத்துடன் அவங்க வளர்க்குறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு 6வது ஸ்லோகத்துல. 7வது ஸ்லோகம் யாராச்சும் படிக்கிறீங்களா? டக்கு டக்குன்னு படிச்சோம்னா நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். சாஸ்வந்த்ரானகல்பசி யோகக்ஷேமம் மமேச்சதி அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்ள விரும்பினார். ஆனால் அவள் சுதந்திரமாக இல்லாததால் எனக்காக அவளால் எதையுமே செய்ய முடியவில்லை. உலகம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே ஒரு பொம்மலாட்டக்காரனின் கை பொம்மையாகவே அனைவரும் உள்ளனர். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நாரதருக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கே யாருமே இல்லை. அப்ப நேச்சுரலி நாரதருக்கு சப்போர்ட் இல்லை. அது வந்து முன்னாடி சொல்ற பாயிண்ட் அதுதான். நாரதருக்கு யாருமே இல்லை, அவங்க அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னா இவருக்கும் சப்போர்ட்டுக்கு வந்து யாரும் இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றாரு நாரதரு, எங்க அம்மா என்னை நல்லா பார்த்துக்க வேண்டும் என்ற ஆசை, பட் அவங்களால அது செய்ய முடியல. ஏன்னா இந்த உலகமே
பகவானுடைய கட்டுப்பாட்டுன்னு இருக்கு. நம்ம எல்லாரும் பகவான் கையில ஒரு பொம்மை. இதான் வந்து ஸ்லோகத்தை சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு வந்து சந்தேகம் வரும். நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் போனா ஒரு சந்தேகம் வரணும். ஏன் வந்து கிருஷ்ணர் கையில ஒரு பொம்மை என்று சொல்றாரு? அப்போ அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு பதில் நம்ம பார்க்கலாம். அடுத்த 2 ஸ்லோகத்துல. ஓகே, 8வது ஸ்லோகம் யாராச்சும் படிங்க. அகம் பிரம்மபூலே ஐந்து வயதே நிரம்பிய சிறுவனாக இருந்த பொழுது நான் ஒரு பிராமண பள்ளியில் வசித்து வந்தேன். எனது தாயின் பாசத்தையே நான் நம்பி இருந்ததாலே வெளி உலக அனுபவத்தை நான் பெற்றிருக்கவில்லை. இதெல்லாம் நீங்க நோட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க அடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. என்ன சொல்றாரு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னாக்கா, நாரதருடைய அம்மாவுக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை, அவருக்கும் யாரும் ஆதரவு கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல அவங்க அம்மாவுக்கு அவங்க நல்லா பாத்துக்கணும்னு ஆசை, ஆனா அவங்களால முடியல. அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, நான் எங்க அம்மா கிட்ட முழுமையா டிபெண்ட் சொல்றாரு. I was depend on mother's affection. அப்ப no experience of different ends. என்ன அர்த்தம்? எங்க அம்மாவுடைய பாசத்தை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இதுதான் நாரதருடைய நிலை. ஓகே, 9வது ஸ்லோகம். அப்போ நீங்க நாரதர் எப்படி இருக்காரு? இப்ப பக்தி வேதாந்திகள் போயிட்டாங்க, ஆனா எப்படி இருக்காரு? அம்மாவுக்கு வந்து அவ்வளோ அம்மா புள்ள அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி இருக்கிறாரு. இது வந்து மேல்வாரியா நாரதருடைய நிலை. அவர் ஏன் நாரதர் என்றது வந்து அடுத்த ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். இது ஒரு சமயம் என் தாய் பசுவை கறப்பதற்காக இரவில் வெளியே செல்லும் பொழுது பாரமான காலத்தினால் தூண்டப்பட்டு காலில் பாம்பினால் கடிக்கப்பட்டார். ஓகே, நாரதருக்கு இருக்கக்கூடிய ஒரே அடைக்கலம் யாரு? அம்மா. நாரதருக்கு என்ன வயசு? 5. வேற யாரையுமே அவருக்கு தெரியாது. அவங்க அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுது, பாம்பு கடிச்சு அவங்க அம்மா செத்து போயிடுறாங்க. முடிஞ்சு அவங்க அம்மா வந்து பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாங்க. நாரதருக்கு யாருமே இல்லை. இப்ப நாரதர் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? அழுதாரா? ஐயோ அம்மா போயிட்டியே அப்படின்னு அழுதாரா? இல்ல. அடுத்த ஸ்லோகத்துல வந்து பிரபா சொல்றாரு. 10வது ஸ்லோகம் யாராச்சும் படிங்க. அனுகிரகம் மன்யமான ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. படிங்க டிரான்ஸ்லேஷன். அவரது பக்தர்களுக்கு எப்பொழுதும் நல்லாசிகளையே அளிக்க விரும்புவரான பகவானின் விசேஷ கருணையாக இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த எண்ணத்துடன் நான் வட திசையை நோக்கி புறப்பட்டேன். நாரதர் கவலைப்பட்டாரா? The biggest calamity. யாருமே இல்லாத 5 வயசு பையன், அம்மா செத்து போயிட்டாங்க, கவலைப்படல. அவர் என்ன நினைக்கிறாரு? இது பகவானுடைய ஒரு மெர்சி. 5 வயசு பையன். ஏன் அவர் அப்படி நினைக்கிறாரு? சாதுக்களுடைய பக்தர்களுடைய. இதுக்கு பதில் வந்து 1:5:27 படிங்க பிரபு. 50 chapter 27 text. 1:5:27. மாமுனிவரே, பரமபுருஷ பகவானிடம் உள்ள சுவையை நான் பெற்றவுடனேயே பகவானை பற்றி கேட்பதில் என் கவனம் சிதறாமல் இருந்தது. மேலும் பகவானும் நானும் ஆன்மீகமானவர்கள் என்பதாலே என்னுடைய சுவை வளர வளர அறியாமையில்தான் நான் ஸ்தூலம் மற்றும் சூட்சும திரைகள் உண்மையானவையாக ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்பதை என்னால் உணர முடிந்தது.
புரியுதுங்களா? இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு பதில். இதுதான் என்னன்னாக்கா, அவரு கிராஸ் சப்டர்ல இருந்து வெளியாயிட்டாரு. ஓகேங்களா? அப்போ அவர் அம்மா அப்ப இறந்தது வந்து நம்மளுக்கு கவலை இருக்கு இந்த கதையை கேட்கிறப்ப. ரொம்ப பேர் இப்ப கவலைப்பட்டீங்க, நான் பார்த்தேன். உண்மைதானே? ஒரு ஃபீலிங் வந்துச்சு ப்ரோ, 5 வயசு பையன் அம்மா செத்துக்கிட்டேன். ஆனா அவருக்கு ஃபீலிங் இல்ல. ஏன்னா அவர் வந்து இந்த கிராஸ் சப்டர்ல இருந்து வெளியாகி நானும் பகவானும் டிரான்சென்டென்டல் உணர்றாரு. அதுதான் வந்து இங்க சொல்லப்படுகிறது. பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய எழுதுறாரு. ஒரு பாயிண்ட் சொல்றாரு, confidential devotees of the Lord sees every step as a benedictory direction of the Lord. What is considered to be an odd or difficult movement in the mundane sense is accepted as special mercy of the Lord. ரொம்ப அவ்வளவு அழகா சொன்னாரு. பகவானுடைய தூய பக்தர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு அடியும் பகவானுடைய கருணை என்று நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம் வரும் பொழுது நம்ம தான் கவலைப்படுறோம். ஆனா அவரு accepted as special mercy of the Lord. இது பகவானுடைய கருணை என்று வந்து அங்க வந்து இருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா என்ன இந்த கதை எப்படி போகுதுன்னு? அதனாலதான் அவங்க அம்மா கதை சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் சொல்றதுக்காக நாரதர் டிபெண்ட் அவங்க அம்மா இந்த கதை சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா இறந்த உடனே அவரு கவலைப்படல. என்ன சொல்றாரு, இது பகவானுடைய கருணை என்று சொல்றாரு. ஓகே ஓகே. ஆமா, அது நம்மளுடைய பக்தியோடைய நிலையை பொறுத்து இருக்குது. இப்ப உதாரணத்திற்கு ஹரிதாஸ் தாக்கூரை வந்து 22 இடத்துல அடிச்சாங்க. ஆனா அவரால் அது வந்து துன்பப்பட்டாரா? ஏன்னா அது பகவானுடைய பக்தர். நம்ம என்ன பண்றோம், பகவான் மீது வந்து நம்பிக்கை இருந்தாலும் பெர்சன்டேஜ் குறைவா தான் இருக்கும். 100% நம்ம வந்து சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு யாரு கதை, அந்த புடவை முடிச்சிருப்பானுங்களே திரௌபதி கதையில பார்க்கலாம். கடைசியில ரக்ஷ ரக்ஷமாம் ஜனார்தனன் சொல்லும் போது கிருஷ்ணன் வந்து அங்க புடவை கொடுக்கிறாரு என்று பாக்குறோம். நம்ம வந்து இந்த இந்த பௌதிக துன்பத்தால நம்ம வந்து ரொம்ப பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பக்தி என்றும் பெரிய சமுத்திரத்துல ஒரு அடி எடுத்து வச்சு நம்ம உள்ளுக்கு போக பாக்குறோம். இவங்க என்ன பண்றாங்க, அது உள்ளுக்கு டைவ் பண்ணி போயிட்டாங்க. யாரு? நாரத முனிவர் போல இருக்கிறவங்க. நம்ம என்ன பண்றோம், அவங்க அடிச்சுவட்டை பின்பற்றி அந்த ஓஷன்ல ஒரு காலை எடுத்து வைக்க பாக்குறோம். சொல்றாரு, we are trying to become devotees ன்னு சொல்றாரு. யாருமே டிவோட்டி இல்ல. ஆமா, இப்ப நாரத முனிவர் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த ஞானம் கிடைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னது? mercy of the devotees. ரொம்ப பெருசா போய் சாஸ்திரம் படிக்கலையே, தவம் பண்ணாரா? எதுவுமே செய்யல. mercy of the devotees. அதுதான் நாரதரை இந்த நிலைமை கொண்டு வந்துச்சுன்னு இந்த கதையில நம்ம வந்து பாக்குறோம். அதே போல நம்மளும் பூரண பக்தர்கள் கோபாதரை கருணை இருந்துச்சுன்னா அப்கோர்ஸ் இது நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு எட்டாத கனியாக தெரியலாம். மணால் மாமன் என்ன சொல்றார், பரமபதமாம் உங்களுக்கு கையலங்கு நெல்லிக்கனின்னு சொல்றாரு. அப்படின்னா பகவானுடைய திவ்யமான சேவை இப்படி பறிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாரு. எப்படி அது கிடைக்கும்? ஞானம் அனுஷ்டானம் உடையவனை குருவை அடைந்த கால் பரமபதமா உங்களுக்கு கையலங்கு நெல்லிக்கனின்னு சொல்றாரு. ஞானம் அனுஷ்டானம் உடையவர் குருவை நீங்கள் அடைந்த கால் சொல்றாரு. ஞானமும் அனுஷ்டானம் இருக்கக்கூடிய ஒரு குருவுடைய பாதை சரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா பரமபதமாம் உங்களுக்கு கையில் நெல்லிக்கனி சொல்றாரு. அப்போ இது வந்து as a devotees
நம்மளுக்கே வந்து அக்செப்ட் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிரபு கேட்கிறார், நம்ம வந்து பிரபு கேட்கிறாரு, வெளியில நம்ம இது எப்படி சொல்ல முடியும்? அவன் எப்படி, அவன் வந்து பசியா இருக்கிறான். பசியா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த உடம்பு இல்ல, நீ ஆத்மா, நீ எப்படி சொல்ல முடியும்? உண்மைதானே பிரபு நான் சொல்றது? இதுதான் பிராக்டிக்கல். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அவனை முதல்ல கிருஷ்ண கான்சியஸ் கொண்டு வரணும். பிரசாதம் வாட் எவர் இட் இஸ், அவன் கான்சியஸ் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணணும். அவனை சாது சங்கா கொஞ்சம் கொண்டுட்டு வரணும். அவனை நாம ஜபத்தை ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு இன்டியூஸ் பண்ணணும். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்கிட்ட நீ ஒரு அடி எடுத்து வச்சுன்னா நான் அதான் ப்ரோ பதில். ஒரு டிவோட்டியோட மர்சி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதான் பாயிண்ட். அப்ப சில பேர் நினைச்சுக்கோங்க யாருமே தூய பக்தர்கள் இல்லை அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சுக்கிறாங்க. அதுவும் தப்பான ஒரு கருத்து. எப்படி அவர் தூய பக்தர் இல்லை என்று நீங்களே வந்து ஒரு வர்ணனை போடுறீங்க? வெளியில பாக்குறதுக்கு வந்து நம்ம கடாடர பண்டிட்டுடைய குரு யாரு? புண்டரீக வித்யாநிதி. வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறார்? ஜமீன்தார் மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு சைத்தன்ய பாகவத்துல வந்து சின்னாஸ்தாக்கு ரொம்ப அழகா வளர்க்கிறார் இந்த சீனை. அதாவது கடாடர பண்டிட்டும் புண்டரீக வித்யாநிதியை சந்திக்கிற அந்த கதையை விருந்தாவன் தாக்கூர் அவ்வளவு அழகா வளர்க்கிறார். என்ன சொல்றாரு, ஒரு நாள் வந்து அவர் பார்க்க போகும்போது இவர் என்ன பண்றாரு, அப்படியே வாயில் அப்படியே அந்த வெத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா அப்படியே உல்லாசமா இருக்கிறாரு. ஆனா கடாடர பண்டிட் சொல்றாங்க இவர் வந்து பெரிய பக்தர் அப்படின்னு வந்து புண்டரீக வித்யாநிதின்னு சொல்றாங்க. இவர் பார்த்தோன்னே என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் கூட ஒரு பக்தர் போவாரு, அவர் பேரு ஞாபகம் இல்லை. அவர் உடனே ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை படிப்பாருங்க. அங்க படிச்ச உடனே புண்டரீக வித்யாநிதிக்கு அஸ்த சாத்விக விஹாரம், அந்த எக்ஸ்பிரசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாருக்கு. அதை பார்த்த உடனே கடாடர பண்ணி உடனே போய் கால் விழுவாரு. சோ வெளி தோற்றத்துல பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து சாமானியமா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய அந்த பக்தியோடைய அந்த ஆழம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது பிரபுபாதர் நம்மளுடைய குரு கிருஷ்ணருக்கு தான் தெரியும். அதனாலதான் நீங்க சாது வந்தா ஒரே கேள்விக்கு 2 பேர்கிட்ட வேற வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க. நான் அனுபவம் இருக்கு அவங்களுக்கு இதெல்லாம், இந்த மாதிரிலாம் எனக்குலாம் அது நிறைய இருக்கு. ஒரே கேள்வி ஒருத்தர் கேட்கும் போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்ற பர்சனல் கான்வர்சேஷன் நான் சொல்றது, மத்தவங்க கேட்கும்போது ஏன்னா அந்த பக்தருடைய என்ன சொல்றது ஆழம் வந்து they can realize. நான் பர்சனலி நான் வந்து பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய பக்தர்கள் அவங்க கேட்கும் பொழுது நான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் பார்த்திருக்கேன், சின்ன வயசுல கூட பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கதைகள். நான் போய் யோசிப்பேன், என்ன இவருக்கு இங்க வேற மாதிரி சொல்றாரு. இங்க உதாரணம் பிரபா சொல்றாரு நீ கல்யாணம் பண்ணு, நீ கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்றாரு, ரைட் தானே? அப்போ அந்த ஆழம் வந்து குருக்கு தெரியும். இது ஓகே, இது கல்யாணம் பண்ணலாம் வாழுமா அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பேக் டு இதுதான் குருவோடைய மனசு. இப்ப நம்ம பாமர் மக்கள்கிட்ட நம்ம இதுதான் பண்ணணும். கிருஷ்ண பக்தி கொடுக்கணும்னா அவன்கிட்ட நேரா போய் இந்த தத்துவத்தை நம்ம சொல்லணும்னாக்கா முதல்ல அவனுக்கு வந்து அந்த கான்சியஸ் பியூரிஃபை பண்றதுக்கு இந்த பகவானுடைய நாமம், பிரசாதம், இந்த ஆலயத்துக்கு வர்றது, இந்த சாது தரிசனம், இதெல்லாம் நம்ம அவன் இன்க்ரீஸ் பண்ணாதான் அவன் கொஞ்சம் இந்த பக்கம் இருந்தா பிரபாத் புத்தகம் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் வந்து இது வந்து வெளியாகும். இது ரொம்ப நாள் ஆகும் அது வந்து இந்த ப்ராசஸ். ஆனா சில பேர் சீக்கிரமா வெளியேறலாம். இதெல்லாம் குருவன் ஆமா. அது ஆக்சுவலி பிரபு இது வந்து சிதனி மகாபிரபு சொல்றார், பிரம்மேரா துர்லப வஸ்துன்னு சொல்றாரு. பிரம்மருக்கே ஒரு துர்லபமான வஸ்துன்னு சொல்றாரு இந்த கிருஷ்ண பக்தியை. சோ அது நம்ம ஆனாலும் சிதனி மகாபிரபு என்ன சொல்றாரு, என்ன அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? கிருஷ்ண பிரேமம் பாருங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது பாருங்க எனக்கு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த கிருஷ்ண பிரேமம் என்றது வந்து எல்லாருடைய இருதயத்திலும் வந்து நேச்சுரலி இருக்கு. அதை நம்ம வெளிப்படுத்தினாக்கா சிரவணம் கீர்த்தனம் சலே சராயே கராயே சேச்சனம் சொல்லுது. இத கிருஷ்ண பக்தி நம்ம வெளியா
ஆக்கணும்னாக்கா அது தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி என்னது? சிரவணம் கீர்த்தனம் ஜலின்னு சொல்றது. சிரவணம் கீர்த்தனம் அதுதான் தண்ணின்னு சொல்றது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமோ சத்ய கபுனாய் சிறுவனாடி சுதாச்சித்தை கராயே உதாய். இதுதான் சித்த சித்தாமணி சொல்றது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமோ சத்ய கபுனாய். எல்லாரும் எழுத கிருஷ்ண பக்தி இருக்குது. அது எப்படி இல்லையாகிறது? சிறுவனாடி சுதாச்சித்தை கராயே உதாய். இது ஒரு 2 ஸ்லோகம். எத்தனாவது எங்க நம்ம 10வது ஸ்லோகம். அப்போ நாரதுல வந்து இங்க கவலைப்படாம என்ன நினைக்கிறாரு? இது கிருஷ்ணனுடைய கருணை. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். 5 வயசு பையன் எப்படி இப்படிதான் யோசிக்கிறார்? நம்மளுக்கு 40 வயசு ஆச்சு. பையன் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி யோசனை இருக்கணும். ஏன்னா இவர் நாரதர் வாழ்க்கையில வந்து பிரபு கீ பாயிண்ட் ஒண்ணுதான். என்னது? மர்சி ஆஃப் த டிவோட்டீஸ். அவர் அவங்களுக்கு சேவை செய்யறார், அவங்க வந்து கருணை கொடுக்குறாங்க. அதுல இருந்து அவர் ப்ரோக்ரஸ் பண்றாரு. அவர் சாஸ்திரம் படிச்சுதான் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. பாவத்துல 5 வயசு குழந்தை என்ன ப்ரோ படிக்க முடியும்? 50 வயசுலயே முன்னாடி படிக்க கஷ்டமா இருக்குன்னா அதுக்குள்ள என்ன பண்ணும்? ஆனா எல்லாத்தையும் இப்படி பேசுது. எப்படி? அதான் பாயிண்ட். அடுத்து 11ல இருந்து 14 இந்த 3 ஸ்லோகம் வந்து அவங்க அம்மா இறந்த உடனே அந்த துக்கத்துல வந்து மூழ்காமல், துக்கத்துல அப்படியே வந்து உள்ளுக்கு போகாமல் அடுத்து அவர் வந்து டக்கு டக்குன்னு வேலையை செய்யறார். என்ன செய்யறாரு? ஓகே, இப்போ 11 டிரான்ஸ்லேஷன் பண்ண படிங்க. அங்கிருந்து புறப்பட்ட நான் வழியில் பல செழிப்பு மிக்க நகரங்கள், பட்டினங்கள், கிராமங்கள், மிருக பண்ணைகள், சுரங்கங்கள், விவசாய பண்ணைகள், பள்ளத்தாக்குகள், பூந்தோட்டங்கள், நாட்டங்கால்கள் மற்றும் இயற்கையான காடுகளை ஆகியவற்றை கடந்து சென்றேன். ஓகே, அப்ப நீங்க பார்க்கலாம் இங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு. அவர் வந்து நிறைய நகரம், கிராமம், இப்பதான் டவுன்லாம் இருக்குன்னு அப்பயே போட்டுருக்குங்க நகரம்லாம். நகரம், கிராமம். நீங்க ராமர் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அயோத்தியா எப்படி இருந்துச்சுன்னு வால்மீகி விளக்குறாரு, கம்பரும் அதை விளக்குறாரு. அந்த தூண்கள்ல வந்து அந்த டைமண்ட்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்களாம், சப்டியூ பண்ணிருப்பாங்களாம் அந்த வால் பில்லர்ஸ் சொல்லலாம். கம்பர் சொல்றாரு அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் தாண்டி போறாரு. மிருகங்களை பாக்குறார். மைன்ஸ்னா, மைன்ஸ் தமிழ் என்ன சொல்றாரு? என்ன போட்டிருக்காங்க? மைன்ஸ்னா சுரங்கம். சுரங்கம், அப்புறம் வந்து விவசாய நிலம், அப்புறம் தோட்டம், நர்சரி கார்டன்ஸ், நேச்சுரல் ஃபாரஸ்ட் எல்லாமே பாக்குறாரு. இப்ப நீங்க என்னென்ன பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ நாரத முனி என்ன பாக்குறாரு? டவுனையும் பாக்குறாரு, கம்பத்தையும் பாக்குறாரு. அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் சொன்னீங்க. தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற பல லோகங்கள் நிறைந்த மலை சுரங்கங்களையும் அழகிய தாமரை மலர்கள் நிரம்பிய நிறை தேக்கங்களையும் கொண்ட நிலப்பரப்புகளையும் நான் கடந்து சென்றேன். அலைந்து திரியும் தேனீக்களாகவும் பாடும் பறவைகளாகவும் அலங்கரிக்கப்படும் இந்த 2 நீர் தேக்கங்கள் சொர்க்கலோகவாசிகளுக்கு ஏற்றவையாக இருந்தன. அப்ப என்ன பாக்குறாரு? அவ்வளோ போகங்களை அவர் பாக்குறாரு. ஓகே, அப்போ முதல்ல சுகமா வாழ்றதுக்கு இடங்கள் எல்லாம் பாக்குறாரு. டவுனு, கிராமம், இது பண்ணை, என்னது மைன்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அடுத்து இங்க என்ன பாக்குறார்? வாழ்வை கழிப்பதற்காக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னது? கோல்டு, சில்வர், காப்பரு, இது எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. இங்க பிரபா சொல்றார், fit for the denizens of heaven decorated with bewildered beasts and singing birds. அப்போ அவ்வளவு அப்பியரன்ஸ் பாக்குறாரு அவரு. 5 வயசு பையன் பிரபு, அம்மா செத்து போயிட்டாங்க, பெரிய ஹோட்டல் எல்லாம் பாக்குறாரு, தங்கத்தெல்லாம் பாக்குறாரு. புத்திசாலி பையன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அங்கேயே குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாரதர் அப்படி பண்ணல. அடுத்த ஸ்லோகம் நம்ம. அதன் பிறகு கோரை புட்கள், மூங்கில், நாணல், கூர்மையான புட்கள், புல் பூண்டுகள் மற்றும் குகைகள் ஆகியவை நிறைந்த காடுகளை தனியாகவே கடந்து சென்றேன். இத்தகைய காடுகளில் தனியாக செல்வது மிகவும் கடினமானதாகும். பாம்புகளும் ஆந்தைகளும் நரிகளும் சுதந்திரமாக சுற்றித் திரியும்
அடர்ந்த இருண்ட மூட்டக்கூடிய அந்த அடர்ந்த இருண்ட அச்சம் மூட்டக்கூடிய பயங்கரமான காடுகளையும் நான் கடந்து சென்றேன். ஓகே, வாழ்றதுக்கு நல்ல இடம், நல்லா வாழ்றதுக்கான இடத்தை பார்க்கறாரு. அந்த வாழ்வை எப்படி கழிக்க வேண்டும் என்ற விஷயம் தேவைப்படக்கூடிய திரவியங்களை பார்க்கறாரு. அதே சமயத்துல என்னென்ன துன்பங்கள் வருமோ சொல்றாரு, பிரபா சொல்றாரு பாருங்க, ஜெக்கல்ஸ், ஸ்னேக்ஸ், கோட்டா, அதெல்லாம் பிளே ஆர்ட்ஸ்னா இதுதான் அதனுடைய விளையாட்டு இடம். அப்போ இந்த பையன் இப்ப என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் பார்த்த உடனே திருப்பியும் பின்னாடி போயிருக்கணும். ஏன்னா அங்க நல்லா இருக்குது தானே பிரபு, அங்க இதெல்லாம் இல்லை. ஆனா இவரு இங்க இதை பாக்குறாரு. இந்த பையன் அப்ப என்ன பண்றாரு, இதை பாக்குறாரு, நல்லதெல்லாம் பார்த்துட்டு இப்ப கஷ்டத்தை பார்க்கும் என்ன பண்றாரு, பாதி லட்சுமி சக்கர தாக்கூர் சொல்றாரு, நாரதர் நினைக்கிறாராம், I did not have surprise or fear in seeing those surprising and fearsome things சொல்றாரு. விஷ்ணு சக்கர தாக்கூர் அவருடைய பாகவதம் கமெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருக்கா, எனக்கு இதெல்லாம் பாக்குறதுனால ஒரு சர்ப்ரைஸ்னா ஒரு அதிர்ச்சியும் இல்ல, அதை பார்த்து எனக்கு பயமும் இல்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் பயம் வந்திருக்கும், ரொம்ப சொல்றாரு பாம்பு பள்ளி புறான், அவரு சொல்ற பயம் இல்லை. விஷ்ணு சக்கர சாகுறாரு, ஏன் பயம் இல்லை, because my mind was absorbed in tasting the sweetness of the Lord at the time. ஏன்னா அவர் சிந்தனை இந்த மாதிரி அல்ப விஷயத்துல இல்ல, அப்படி சிந்தனை எங்க இருக்கு, கிருஷ்ணர் மீது இருக்குது. அது நேரதான் அவர் கொட்டாய் போட்டு உட்கார்ல திருப்பி கொஸ்தான்லயும் போல. ஏன்னா அவர் கடந்து போறாரே தவிர அவருடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு, கிருஷ்ண உணர்வுல இருக்கு, கிருஷ்ண கான்சியஸ் இருக்கு அவரு. அதனாலதான் நாரத முனிவர் ரூபாதரம் அப்படித்தானே, அமெரிக்காவுக்கு போய் இறங்கும் பொழுது ரைட் வரணுமா லெப்ட் வரணுமா தெரியலையே அவருக்கு. பார்க்க போனா திரும்பி வந்திருக்கணும் அவரு. என்ன வந்தாரா இல்ல, ரூபா எழுதுறாரு ஜெயலலிதா டைரியில. அந்த ஒரு ப்ரோபால் அந்த விருண்டாவனே பஜன் அப்படின்னு எழுதுவாரு. அதுல சொல்றாரு, எனக்கு நிறைய பிள்ளைங்க, மனைவி, பேர பிள்ளைங்க, எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். ரொம்ப எழுதுறாரு இத. ஆனா இப்ப என் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை ரொம்ப சொல்றாரு இத. ரொம்ப விருந்தாவனை பட்சம் படிக்கணும் நீங்க. எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் அந்த சூழ்நிலை அப்படியே விளக்குவாரு. அவர் அமெரிக்காவுக்கு போகும்பொழுது யாருமே இல்லை பிரபு அவர் கூட. அவர் இதனால பயப்படவும் இல்லை, அவர் எதுவுமே பண்ணல. என்ன பண்றாரு, ப்ரொசீட் பண்றாரு. பைத்தியக்கார கூட வாழ்றாரு, ஆரம்பத்துல மாயாவதி கூட வாழ்றாரு. இந்த மாதிரிலாம் பிரபு அது கடந்து போறாரு. சோ நாரத முனிவர் எப்படி புராண காலத்துல அப்படி வாழ்ந்தாரோ, பிரபு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப நம்ம கேட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாத்தையுமே அவர் பார்த்து நம்ம சொசைட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறார். அது நம்ம ரொம்ப பொக்கிஷமாக மதிக்க வேண்டும். இதை 14வது ஸ்லோகம். இவ்வாறு பயணம் செய்த எனக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது. இதனால் உடலும் மனமும் களைப்படைந்த நான் உணர்ந்தேன். எனவே ஒரு நதியின் நடுவில் நீராடி நீரையும் பருகினேன். இதனால் நான் களைப்பில் இருந்து விடுபட்டேன். Of course he is feeling tired because bodily needs. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஒரு நதியில குளிச்சுட்டு அவர் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாரு. இப்ப நம்மளுக்கு கேள்வி வரலாம், என்ன கேள்வி வரணும், ஆத்மஞானி ஆமா இருந்தாலும் உடலான ஏன் அப்படி வருது? ஏன்னா என்ன புக் அது, பிரேம விலாஸ், நித்யானந்தாஸ் எழுதுறது. நித்யானந்த பிரபுவும் அவருடைய சகாக்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பூரியில இருந்து திருப்பி பெங்காலுக்கு போக சொல்றாரு. அப்போ அவங்க அந்த பயணத்தை தொடங்குறாங்க. அந்த பயணத்தை தொடங்கும் பொழுது சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. ஃபுல் ரூட்ல நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஒரு கட்டத்தை விளக்குறாங்க. அந்த கீர்த்தன் அவ்வளவு உச்சக்கட்டத்துக்கு போகும் பொழுது நித்யானந்த பிரபுவோடைய சகா ஒருத்தர் ஒரு மரத்தை உடைச்சி புல்லாங்குழல் கூட வச்சிருப்பாருங்க கையில. ரொம்ப அழகா வர்ணிப்பாங்க. அதெல்லாம் ஏன்
பக்தியோடைய அந்த உயர்ந்த நிலையை நித்யானந்த பிரபு பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. எம்பாடிமெண்ட் ஆஃப் மெர்சி அவர் வந்து. சோ இதுதான் உன்னத பக்தி. ஆனா நாரதர் இவ்வளவு பேசுறார். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, அவங்க வந்து குணத்தால் பாதிக்கப்படாதவங்க. இப்ப நான் சொன்ன இந்த நித்யானந்த பிரபு, மினிகேத ராமதாஸ், சகாக்கள்லாம். அப்ப நாரத முனிவர் இது வரைக்கும் நல்லா தான் பேசியிருக்கிறார். ஆனா அதுக்கு தாகம் எடுக்குது. ஏன்? அடுத்த ஸ்லோகத்துல வர ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளீஸ் கேன் This sloka. Okay. 15. 14 Prabhu. We are 14 now. We haven't got to 15 yet. Now only we are going to go to 15. Okay. Now only I'm going to explain the 15th sloka. Okay, 15th sloka. Jugupshitam dharma krite no shashatah. 15th sloka. Tasmin. Sorry. Okay, நீங்க படிங்க Prabhu 15th ஸ்லோகம். அதன் பிறகு மனித நடமாட்டம் இல்லாத காட்டில் உள்ள ஓர் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்த நான் முக்தி பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து நான் கற்றறிந்ததை போல் எனக்கு புத்தியை உபயோகித்து எனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை தியானிக்க துவங்கினேன். 15 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ். ஓகே, இங்க எனிவே அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார், ஒரு banyan tree ஆலமரத்தின் uninhabited forest அங்க உட்கார்ந்து என்ன பண்றார், using my intelligence began to meditate. So as I had learned from the liberated soul. அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கணும், நாரதர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி தவம் பண்றாரு, சொந்த மென்டல் ஸ்பெகுலேஷன் இல்லாம எப்படி அந்த பக்தி வேதாந்திகள் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி வந்து அவர் அங்க மெடிடேட் பண்றாரு. ஓகே, இப்போ 16. ஓகே, தியாயதஸ் சரணாம் புஜம் பாவ நிர்ஜித சேதசா औकन्याश्रु खलाक्षस्य हृदि आसीन में सनैर्हरि. உன்னத அன்பினால் பரவசமடைந்த நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களை தியானிக்க துவங்கிய உடனேயே என் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு ஓடியது. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் தாமதமின்றி என் இதய காமத்தில் தோன்றினார். கிருஷ்ணர் இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு. இங்க வந்து எப்படி சொல்றாருங்க, அவர் வந்து உட்காந்து தியானம் பண்ண உடனே அவர் வந்து எங்க பாவ நிர்ஜித்த சேதசா பாவ நிலையை வந்து அடைகிறாரு. ரைட் தானே? அதான் வந்து பிரபலம் விளக்குவாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து தியானம் பண்ண உடனே பாவ நிலையை அடைஞ்ச உடனே அங்க என்ன பண்ணுது, ஹிருதய ஆசின் மே சனை ஹரிஹி. என்னுடைய ஹிருதயத்துல வந்து யார் வரா, கிருஷ்ணர் வரார். பிரபா சொல்றாரு பாருங்க. அப்போ ஏன் வந்து உடனே தியானம் பண்ண நாரதர் கிருஷ்ணர் வரார்? ஏன்? ஏன்னா சாது என்ன சொன்னாங்களோ அதன் பிரகாரம் ஃபாலோ பண்றார். அப்போ கிருஷ்ணன் உடனடியாக வந்து வரார். வந்த உடனே அவருடைய என்ன சொல்றது, அவருடைய புலன்கள் மனம் எல்லாத்தையும் கிருஷ்ண சேவை அர்ப்பணம் பண்றார். எப்படி? மனதுல பகவான் வரார், கண்கள்ல கண்ணீர் மழுகுது, மைண்ட்ல டிரான்சென்டென்டல் லவ். அப்ப மைண்ட், பாடி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து கிருஷ்ண சேவையில வந்து ஈடுபடுத்துறாரு. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு இதான் பாயிண்ட். இப்ப வந்து என்ன பண்ணிட்டு யார் வந்திருக்கா, அப்ப விருந்தாளி, கூப்பிடாத ஒரு விருந்தாளி திரும்பி வந்துட்டாரு வச்சுக்கோங்க. இப்ப கிருஷ்ணன் வந்துட்டாரு. அப்போ இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ரதா சாது சங்க பஜன கிரியானார்த்த நிவர்த்தி அசக்தி நிஷ்டா பாவ பிரேமா இது வந்து சந்தேகமா இருந்துச்சுன்னா, பிரபுபாதர் இதை வந்து ஒன்னொன்னும்
ரெண்டு லைன்ல வந்து விளக்கிட்டு வருவாரு. நீங்க படிச்சாலே அது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரிப்போர்ட்ல வந்து இருக்கும். ஓகே, இங்க வந்து இப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் தான் வந்து இதை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். இது அப்படியே சம்மரி மட்டும் தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அவர் சொல்றாரு, வேற ஒரு கோணத்துல சொல்றேன். என்ன சொல்றாரு, நான் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணும் பொழுது என் மனசுல conquered by பாவ நிர்ஜிதா, அதாவது இந்த பிரேமம் பாவத்துல நான் வந்து இது பண்ண உடனே the Lord step by step made his appearance before me. பகவான் ஒரு அடியா எடுத்து வச்சு என் முன்னாடி காட்சி கொடுக்கிறார். அல்லது can mean that he first appeared in the heart. இது சொல்றாரு, ஹிருதய தாமரையிலிருந்து வராது. Then he appeared in the three function of the mind, so that I could experience the fragrance of his body, sound of his ankle bells, the beauty of his face. அப்ப நம்ம அவருடைய என்ன பண்றாரு, கிருஷ்ணர் தோன்றோன்னு அவருடைய காதால கிருஷ்ணனுடைய அந்த கொலுசு ஒலியை கேட்கிறார், கண்ணால வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்கிறாரு, மூக்கால கிருஷ்ணனுடைய அந்த வாசனை வந்து நுகர்றாரு. இந்த மாதிரி எல்லாம் அவர் பார்த்த உடனே அவர் யோசிக்கிறாரா, வாட் ஹேப்பன் டு மீ, ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் பிகாஸ் ஆஃப் லாங்கிங். அதாவது புருஷனும் பொண்டாட்டியும் 50 வருஷம் வந்து சந்திக்காம திடீர்னு சந்திக்கிறாங்கனாக்கா, ஒரு நான் சொல்றது பழைய காலையில சிந்திரி சந்திச்சாங்கனாக்கா அவங்க எப்படி இது ஒரு சொல்றது ஒரு அந்நியோன்யம் வருமோ, லாங்கிங் வந்து சொல்றாரு. இந்த புருஷன் முன்னாடி வந்து என்னுடைய எக்ஸாம்பிள் அதை அவங்க சொல்லல, நான் ஜஸ்ட் புரியுதுக்காக சொல்றேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது கிளியரா இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அடுத்து பிரேமா வந்து பார்க்கலாம். பிரேம நிலையில் வந்து பிரபாதன் விளக்குவார். ஓகே, டெக்ஸ்ட் நம்பர் 17. ஓகே, படிங்க பிரபு. வியாசதேவரே ஸ்லோகம் படிங்க, இதெல்லாம் முக்கியமான ஸ்லோகங்கள். பிரேமா பிரேமாதி பர நிர்பின்ன பிரேமாதி பர நிர்பின்ன புலங்காங்கோ தினீர்பிருதா புலங்காங்கோ தினீர்பிருதா ஆனந்த சம்பலேவே ஆனந்த சம்ப்ளவேலினோ நாபஸ்யம் உபயம் முனே. வியாசதேவரே, அச்சமயத்தில் நான் அளவுக்கு அதிகமான ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து விட்டதால் என் உடலில் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக உற்சாகம் அடைந்தன. நான் பேரானந்த கடலில் மூழ்கி விட்டதால் என்னையும் பகவானையும் என்னால் காண முடியாமல் போயிற்று. ஓகே, இங்க வந்து பிரபா சொல்றாரு பாருங்க, being exceedingly overpowered by feeling of happiness, every part of the body becomes separately enlivened. Being absorbed in the ocean of ecstasy, I could not see both myself and the Lord. பகவானே அங்க இருந்தாலும் அந்த ஆனந்தத்தினால அவரால பகவானையும் சந்திக்க முடியல, அவரையும் அவர் வந்து பார்க்க முடியல. அப்போ இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, என்ன அந்த ஸ்லோகம், கிருஷ்ணமூர்த்தி அமூர்த்தி மாமா, அந்த ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, அது நீங்க திருப்பியும் வந்து போனோம். அதாவது பகவான் அமூர்த்திகம், அதாவது வந்து அவர் வந்து மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவர் கிடையாதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இங்க என்ன விளக்குறாங்கனாக்கா, நாரதர் வந்து அவ்வளோ போகங்களை தாண்டி வராங்க, கிராமங்கள், நகை, அப்புறம் என்ன சொல்றது, எல்லாத்தையும் தாண்டி வந்த நாரதருக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லை. அழுதாரா, சிரிச்சாரா, எதுவுமே செய்யல. ஆனால் கிருஷ்ணரை பார்த்த உடனே அவருக்கு வந்து பரவசனை அடைகிறார். ஏன்னா அமூர்த்திகம், கிருஷ்ணர் இஸ் டிரான்சென்டென்டல். எப்படி கிருஷ்ணனுடைய நாமம் டிரான்சென்டென்டலோ, கிருஷ்ணா இஸ் ஆல்சோ டிரான்சென்டென்டல். ஓகே, அப்போ இவர் என்ன பண்றாரு, பிரேம நிலையை வந்து அடைகிறாரு என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, அப்போ இங்க வந்து அவர் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அப்போ பிரேம நிலையை அடைஞ்ச ஒரு பக்தருடைய அறிகுறிகளை வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய மதுரிய கடம்பினி 8வது அத்தியாயத்துல விளக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, இது வந்து இது இந்த பக்தியை பத்தி தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஆக்சுவலி the highest பிரம்மேர துர்லப வஸ்து இதுதான். இந்த பக்தி பத்தி பேசுறா. இது சைத்தன்ய மகாபிரபு, ஓகே பிரபு, இவங்கள விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதுறாரு, ஆச்சாரியர் எழுதுறாரு, அனுபவிச்சு எழுதுறாரு.
என்ன சொல்றாரு, பிரேம பக்தி அடைஞ்சிட்டு பாவா பிரேமம் அடைஞ்சிட்டான்னா அவன் எப்படி இருப்பான்? He considers friends as useless as a dry. நண்பர்கள் சும்மா வெட்டு overgrown well. His household becomes like a torn field forest. இதெல்லாம் ரொம்ப வெரி வெரி டீப். இது வந்து மதுரை அகாடமிலாம் நீங்க படிச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும். The stages of devotion. அப்கோர்ஸ் நான் இது ரிலேஷன் சொல்றேன். உங்க தயவுசெய்து உங்க வீட்டுனா உங்களுக்கு வந்து முள்ளு போல இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் சொல்லுவீங்க பிரபு சொல்லிட்டாரு முள்ளு மாதிரி இருக்கு பிரபு உங்க சென்டர்ல அப்படி இல்ல. ஏதாவது உன்னத பக்தர்களுடைய நிலை. ஃபுட் பிகம்ஸ் டோட்டலி டிஸ்டேக்ஃபுல். உங்களுக்கு குடும்பம் வந்து முள்ளு போல இருந்துச்சுன்னா சாப்பாடும் உங்களுக்கு வந்து ருசிக்கூடாது. அப்படிதான் ஓகே. சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு குடும்பம் குத்துதாக்கா அது இல்ல, அது மென்டல் ஸ்பெகுலேஷன். சோ இங்க சொல்றாரு ஃபுட் பிகம்ஸ் டோட்டலி டிஸ்டேக்ஃபுல். அப்படின்னா சாப்பிடுறதுக்கு எண்ணம் கிடையாது. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாருங்க ஆச்சாரியர். சொல்றாரு praise from other devotees is like the biting of a snake னு சொல்றாரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா கிளாஸ் கொடுத்தீங்க ப்ரோ, நம்மளுக்கு உடனே ஜில அப்படியே கிருஷ்ணான்னு இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு உன்னத நிலையாடின பக்தன் அந்த மாதிரி அவன் சொன்னானாக்கா அவன் என்ன நினைக்கிறான்? பாம்பு கடின்னு நினைக்கிறான். அவ்வளோ விஷம். சைதன்ய மகாபிரபு போயிட்டு நீதான் கிருஷ்ணா சொல்றாரு. சைதன்ய மகாபிரபு பண்றாரு, காதை முடிக்கிறார், கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு சைதன்ய மகாபிரபு வந்து பக்த ரூபத்துல இருக்கிறார். ஒருத்தர் நீங்க போய் புகழும் பொழுது என்ன பண்றாரு? சின்ன காமிக்கிறாரு. சின்ன சித்தாவத்துல படிக்கணும் ரைட் தானே? அப்போ ஒரு பக்தர் கிளாஸ் நல்லா அடுத்த வாரம் மைக் கொடுங்க பிரபு நம்ம சொல்லிடுவோம். சக்கரவர்த்தி பார்த்த மகாராஷ்டிராரு சக்கரவர்த்தி பார்த்து அவர் என்ன சொல்றாரு? பாம்பு கடி போல இருக்கணும்னு சொல்றாரு. இந்த பக்தி தான் பிரபு. இந்த பக்தியை பத்தி தான் வந்து சைதன்ய மகாபிரபு எம்பசைசிங். நம்மளுக்கு பாக்குறதுக்கு இது ரொம்ப என்ன சொல்றது அன்அச்சீவபிளா நம்மளுக்கு வந்து தோணலாம். பட் பிரபுபாதர் என்ன சொல்றாரு? செஞ்சோமா we can achieve. பிரபுபா சொன்னதை வந்து நீங்க வந்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கிருஷ்ணரை விட்டு அவன் வந்து தவிக்கிறான். கிருஷ்ணரை பார்க்கணும்னு தவிக்கிறான். அந்த தவிப்பு எப்படி இருக்கு என்று வந்து அந்த அத்தியாயத்துல வந்து சொல்றாரு, a traveler on a desert burned by the sun rays during the hot season finds shelter in a cool place supplied with 100 vessels of ice water from a divine pool under the shade of a banyan tree densely tangled with branches. அப்ப வந்து அவனோட நிலை இப்ப எப்படி இருக்குனாக்கா, ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப ஸ்காட்சிங் ஹீட்ல இருக்கிறான் அவன் வந்து. அப்ப அவன் கிருஷ்ணரை அனுபவிக்கும் போது அவன் என்ன ஆகுதுனாக்கா, அந்த பாலைவனம் ரைட், பாலைவனம், அந்த பாலைவனத்துல ஒரு ஐஸ் கிணறு இருந்து அந்த ஐஸ் கிணறுக்கு மேல ஒரு பேனியன் ட்ரீ ஆலமரம் இருந்து அங்க போய் நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ பிரேம பக்தர்களுக்கு இந்த பௌதிக உலகம் என்பது வந்து அந்த டெசர்ட் போல. கிருஷ்ண கான்சியஸ் தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப். அதுதான் பாயிண்ட். அதாங்க சொல்றாங்க. மீண்டும் சொல்றாரு ஒரு எக்ஸாம்பிள். An elephant caught in a forest fire without escape is finally bathed with unlimited water from a bank of rain clouds. இப்போ வந்து ஒரு யானை காட்டு தீயில மாட்டிக்கிச்சு, தத்தளிக்குது. எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க. சரி, உங்களுக்கு யாராச்சும் கொளுத்திட்டாங்க வச்சுக்கோங்க. உங்க அப்பா நல்லா இல்ல, கொளுத்திட்டாங்க வச்சுக்கோமே, என்ன ஆகும்? அப்படி யாராச்சும் காப்பாத்துவாங்களா அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த டைம்ல திடீர்னு இந்திரன் மழை பொழிகிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா பிரேம பக்தர்களுக்கு? இன்னொரு எக்ஸாம்பிள். A person afflicted by mortal disease and craving satisfaction drinks the nectar, tastes its executive sweetness and experience unbounded bliss. கடைசி வார்த்தையோட முடிக்கிறார் இந்த சாப்டர். These cannot be compared. அவரே சொல்றாரு, இந்த பகவானுடைய பக்தி cannot be compared.
மதுரை கடம்பினி. ஓகே, எனிவே நம்ம சப்ஜெக்ட் மாறிட்டுமா கரெக்டா தான் இருக்குமா? சோ எனிவே இது வந்து நாரதர் வந்து பிரேம நிலை அடைகிறார், கிருஷ்ணரை சந்திக்கிறார். அவருடைய காது, மூக்கு, கண்களால கிருஷ்ணரை வந்து அவர் அங்கே அனுபவிக்கிறார். அடுத்து 18 இப்ப வந்து நாரதர் கிருஷ்ணரை பார்க்கிறாரு. அதான் நம்ம கதை. ஓகே, இப்போ வந்து 18வது ஸ்லோகம், 2 ஸ்லோகம் கிளாஸ் முடிச்சிடலாம். ரூபம் 18வது ஸ்லோகம் 18 ஸ்லோகா. ரூபம் பகவதோ யத்தன் ரூபம் பகவதோ யத்தன் மனகாந்தம் சுசாபஹம் மனகாந்தம் சுசாபஹம் அபஸ்யான் சஹசூதஸ்தே அபஸ்யன் சஹசோதஸ்தே வைக்லாப்யா துர்மனா இவா. வைக்லாப்யா துர்மனா இவா. உண்மை உருவில் உள்ள பகவானின் திவ்யமான வடிவம் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி மனதில் உள்ள எல்லா முரண்பாடுகளையும் அடித்து விடுகின்றது. அவ்வுருவம் காணாமல் போனதால் விரும்பியதை இழந்தவன் சஞ்சலமடைவது போலே நான் சஞ்சலத்துடன் திடீரென எழுந்தேன். முதல் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு எப்படி இந்த யானையை போல அல்லது இந்த பாலவனத்துல தண்ணி கடிச்ச போல. இப்போ என்ன ஆகுது, அவருக்கு வந்து காட்சி கொடுத்த கிருஷ்ணர் ஒரு நொடிதான் கிருஷ்ணர் காணா போயிட்டாரு. இப்ப சொல்றாரு, பிரபா சொல்றார், erases all mental incognitives. அவருடைய மனது வந்து தூய்மை அடையுது. அப்போ கிருஷ்ணர் திடீர்னு காணா போன என்ன ஆகுது, being perturbed as is usual when one loses that which is desirable. அவருக்கு நம்மளுக்கு ரொம்ப மோசமான பிடித்தமான விஷயம் காணா போச்சுன்னா எவ்வளவு கவலைப்படமோ அந்த மாதிரி நிலையை வந்து அடைகிறாரு. தாகூர் 2 உதாரணம் கொடுக்குறாரு. Suddenly not seeing the Lord, I became roused. எப்படி? Like a man who has lost the treasure. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர்னா சொத்து, பொக்கிஷம் இருக்குன்னா திடீர்னு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எப்படி இருக்கும்? சரி, இப்போ வந்து என்னுடைய பையன் இருக்கான், திடீர்னு வச்சு கத்திட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது. நம்மளுக்கு பையன் கிட்ட தான் கவலை வரும். நாரதருக்கு கிருஷ்ணன் தோற்றம் வந்து மறந்த உடனே அந்த கவலையை அவர் அடைகிறார். ஏன்னா பாவ பிரேம நிலையில இருக்கிறாரு. 19வது ஸ்லோகம் இப்போ 19 டிட்ரிக்ஷுஸ் தத் அஹம் பூயா பிரணிதாய மனோஹ்ருதி விக்ஷமானோபி நாபஸ்யம் அவித்ருப்தா இவாதுரா. பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் மீண்டும் காண விரும்பினேன். ஆனால் இதயத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்த நான் ஆவலுடன் முயன்ற போதிலும் அதன் பிறகு அவரை என்னால் காணவே முடியவில்லை. இவ்வாறு மன திருப்தி அடையாமல் நான் மிகவும் வருந்தினேன். ஓகே, இப்ப பகவான் காணா போயிட்டார். வந்துட்டு உடனே பகவான் வந்து அங்க காணா போயிட்டாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு ரொம்ப ஏக்கத்துல வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஏக்கத்துல இருந்த உடனே I could not see him anymore and thus dissatisfied I was very much grieved. அப்ப வந்து இங்க பிரபா சொல்றாரு, இதற்கு முன்னாடி பிரபா சொல்ல, அதாவது நம்ம இந்த பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, once the taste was developed, he very much eager to see the Lord. அந்த ருச்சி வந்த உடனே பகவானை பார்க்கணும்ன்ற ஆவல் வருது அவருக்கு. Previously, Narada, rejecting all of Vyasa's work, telling it's incomplete, now it is a hint that he should develop the taste of the Lord on the reader, okay, rather than satisfying their own senses. எப்படி சொல்றது, அதாவது வியாசர் இதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, நம்மளுடைய புலனின்பத்திற்காக வெவ்வேறு வகையான மனிதர்களுடைய வெவ்வேறு வகையான இன்பத்திற்காக தர்ம அர்த்த காம மோட்சத்தை வந்து அடிப்படையா வச்சு வியாசர் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அப்போ இப்ப என்ன சொல்றான்னா, வியாசா அடுத்து நீ எழுத போற கிருஷ்ண கதை எப்படி இருக்கணும்னாக்கா, அவன் மீண்டும் வந்து இந்த தர்மார்த்த காம மோட்சத்துல இல்லாமல் should develop the taste of the Lord on the reader, then satisfying all senses. பகவானை பத்தி
பகவான் மீது அவனுக்கு பக்தி வர அளவுக்கு நீ எழுத வேண்டும். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் இருக்கா? அதான் பாயிண்ட். ஓகே, இங்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் எனிவே பிரபுபாதர் அந்த பொறுப்பாட்டுல 2 முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. நம்பர் 1, there is no mechanical process to see the form of the Lord. பகவானை பார்க்கறதுக்கு மெக்கானிக்கல் ப்ராசஸ்னா செயற்கையான எந்த விஷயமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல பகவானை நினைச்ச மாத்திரம் நீங்க பார்க்க முடியுமா? இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்லெஸ் mercy of the Lord. பிரபு சொல்றாரு. பிரபு அடுத்த லைன் சொல்றாரு, we cannot demand the Lord to be present before our vision, just as we cannot demand the sun to rise whenever we like. பிரபு சொல்றாரு, எப்படி சூரியனை உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்க சூரியன் போன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதே போல கிருஷ்ணரை நீங்க, நான் பெரிய பக்தர், கிருஷ்ணா வா கிருஷ்ணா வா கிருஷ்ணா, கிருஷ்ணன் வரமாட்டார். ஏன்னா கிருஷ்ணர் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட், ரைட்டா? ஆனா அதான் பிரபு சொல்றாரு, நீ டிமாண்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணா நீ வந்தாதானே சென்டருக்கு வருவேன், அப்படின்னா நீ சென்டருக்கே வரமாட்டோம். நம்ம எப்படி இருக்கணும்? ஆயி நந்த தனுஜ கிங்கரம் பதித்தமாம் விஷமே பவமோ கிருபயா தவபாத பங்கஜ ஸ்தகலிம் சத்ருஷம் விசிந்தயா. அடுத்த வரி என்ன ஆஸ்விஷ்யவா படத்த பினஸ்தமாம். நான் கையில ஒரு விளையாட்டு பொம்மை. அப்படி இருந்தாதான் நீங்க கிருஷ்ணரை பவுன் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ல மாட்டீங்க கிருஷ்ணா நீங்க வா, கிருஷ்ணா நீ போ. ஏன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வேற. ஓகே, இதான் பாயிண்ட். சோ இப்ப ஒரு கேள்வி, இவ்வளோ பேசுற நாரதர் முதல்ல ஏன் அவருக்கு தாகம் வருது? ரைட் தானே? ஏன் பகவான் காட்சி கொடுத்து ஒரு நொடியிலே காண போறார்? ரைட் தானே? இப்ப நீங்க வேற வேற லீலைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி சைதன்ய மகாபிரபு லீலை, அந்த மகா வைபவ பிரகாச சமயத்துல பல வகையான ரூபங்களை காமிக்கிறார். அவங்க ஓவர் நைட் அது ஓடுது. ஆனா இங்க ஒரே ஒரு நொடியில பகவான் காணாம போயிருப்பாரு. அப்புறம் பேசுறாரு அடுத்த ஸ்லோகத்துல. அது ஏன்? அதற்கு விடை அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். இது ரொம்ப டீப் பிலாசபி, இது எல்லாமே நான் பேசுறதெல்லாம். அதனாலதான் பிரபுபாத சொல்றார், கதை கேட்கறத விட்டுட்டு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபா சொல்றாரு ஆரம்பத்திலே, கதை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆசை, பிலாசபினா எல்லாம் ஓடுவான். பிரபா சொல்றாரு பட்பட்ல 20 கொஞ்சம் கோர்வையா வரும். நான் 20 ஆரம்பிச்சா 27 வரைக்கும் போனோம். எப்படி, என்ன நினைக்கிறீங்க? போலாமா? 10,000 அப்புறம். பட் திஸ் இஸ் பாகவதம். the more you dive, அதுக்கு கரையே கிடையாது. கிருஷ்ண ஜெகத்காரர் சொல்றாரு, there's no comparison சொல்றாரு கிருஷ்ண பக்தி. அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது, என்ன நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று 6 கேள்வியிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். மனுஷன் எப்படி வாழணும் என்று 6 கேள்வி புரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னது? முதல்ல நம்மளுக்கு முக்கியமான பரோ தர்மம் எது? பகவானுக்கு பக்தி செய்யறது. அதுதான் முதல். ஓகேயா? அடுத்து அந்த பக்தி செய்யறதுனால நம்மளுக்கு என்ன வருது? ஞானம், வைராக்கியம். ரைட்டா? ஞானம், வைராக்கியம். வாசுதேவி பகவதி பக்தி யோக பிரயுக்தா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சயோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பகவானுக்கு பக்தி செய்யறதுனால நம்மளுக்கு டிட்டாச்மெண்ட், ஞானம், நாலேஜ் வருது. ரைட்டா? அந்த நாலேஜ் வந்த உடனே நம்ம யார பத்தி புரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்? 3வது கேள்வி என்னது? பகவான் கிருஷ்ணர் ஏன் வந்தார்? அப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இப்போ பக்தி தெரிஞ்சிருச்சு, அந்த பக்தினால வர விளைவு தெரிஞ்சிருச்சு. அந்த பக்தி கிருஷ்ணனுடைய புகழாரங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. இந்த 6 கேள்விகள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி வந்த உடனே அப்ப நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். என்னது?
அப்ப இந்த பௌதிக உலகத்துல யாரு பிரபு படைக்கிறா அப்படின்னு நம்ம சொல்றாப்புல என்ன வருது, அங்க பகவானுடைய புருஷ அவதாரங்கள் வருது. ரைட்டா? நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டாங்க அவங்க, நம்மளாம் இன்னும் இது பண்ண வேண்டாம். அப்படி இந்த புருஷ அவதாரங்கள் சொல்லக்கூடாது. அப்போ இந்த புருஷ அவதாரம் தான் எல்லாம் பிரபுவான்னு கேட்டா இல்ல. அஞ்சாவது என்ன கேள்வி என்ன, பகவானுடைய லீலாவதாரங்களை பத்தி சொல்லப்படுகிறது. ரைட்டா? அதுல ஏதேச்ச அம்ச கலா பும்ஷ கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம். இந்திராதி, ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு 1.5 மணி நேரம் பார்த்தது 2 வரி தான். அந்த 3 நாள் நம்ம பார்க்கவே இல்லை. இந்திராதி வியாக்குலம் லோகே மிருதயந்தி, அது நம்ம பார்க்கவே இல்லை. அது ஜீவகோஸ்வாமி நிறைய எழுதுறாரு அதுக்கும். சோ இப்ப நம்ம தெரிஞ்சிருச்சு பகவானுக்கு பக்தி செய்யணும், பக்தி செய்யணும் ஞானம் வைராக்கியம் நம்மளுக்கு வருது. அதனால நம்ம கிருஷ்ணரை போய் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறோம். அதனால இந்த பௌதிக உலகம் புருஷாவதாரங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறோம். அதனால அந்த புருஷாவதாரங்கள் மட்டும்தான் காரணமான்னு கேட்டா கிடையாது. பகவானுக்கு லீல அவதாரங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத அவதாரங்கள். அது முக்கியமா கிருஷ்ணர். இது எல்லாமே நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம்? 6வது கேள்வி ஸ்ரீமத் பாகவதர். அவ்வளவுதான். இதுதான் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், நாரத முனிவர் பகவானுடைய தரிசனம் கிடைச்சி தரிசனம் போச்சு, தரிசனம் கிடைச்சி தரிசனம் போச்சு. அடுத்து நாரத முனிவர் இப்ப என்ன பண்ண போறார்? இப்ப அடுத்த செக்ஷன்ல என்ன வரும்னா, நாரத முனிவர் எப்படி தெய்வீக உடலை அடைகிறாரு. ஒன்னொன்னு முன்னாடி நடந்த கல்பத்துல, முந்தா நேத்து இல்ல, முன்னாடி கல்பத்துல நடந்த விஷயத்தை அவர் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறார். 3வது நம்ம சொன்னாப்புல அவருக்கு ஏன் பகவான் ஒரு நொடிதான் காட்சி கொடுத்தார். 4வது அவருக்கு ஏன் தாகம், பசி இதெல்லாம் வந்தது. இது நம்ம அடுத்த வார செக்ஷன் போறோம். அதுவும் இந்த மாதிரிதான் இருக்கும், ரொம்ப டீப்பா இருக்கும். விஸ்வசங்கர் தாக்கூர் அதெல்லாம் ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பட் அவர் பக்கம் பக்கமா எழுதுற உரைகள் தான். ஸோ ஆக்சுவலி நீங்க ஆழ்ந்து படிச்சீங்கன்னா அந்த உரைகளை, அதை எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி பிரபா சொல்லிருப்பாரு. சீரியஸ்லி நம்மளுக்கு எப்படி இப்ப நான் சொன்ன கதைகள் பிரபா எழுதுனாக்கா நம்மளுக்கு புரியாது. பிரபா அந்த எல்லாத்தையுமே கொண்டென்ஸ் பண்ணி நம்மளுக்கு புரியறாப்புல எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி அந்த ஒரு எக்ஸாம்பிள் அந்த பால் வயிறு வலிக்கு தலைவலி, அதே அந்த பால்ல இருந்து வரக்கூடிய கேர்ட் தான் அதுக்கு தீர்வு. இது ஆச்சரியம் வேற மாதிரி விளக்குவார். ஆனா அந்த பாயிண்ட் ப்ரோபா அந்த ப்ரோபா கோட்பாட்ல எல்லாமே இருக்கு. நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணோமா நம்ம எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். இட்ஸ் வெரி லாங். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க 1 hour 45 minutes, ஓகே 2 hours ஆகும்போது நான் இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம இதோட அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். ஓகே, ஓகே. Now we have for any questions, comments, doubts, we can take up. இப்ப நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னாக்கா, நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. அது என்னென்னமோ இப்போ இந்த காலத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய முக்கியமா இந்த நம்ம கோலின் டெம்பிளுடைய நோக்கம், நம்ம இந்த கிளாஸ் இருக்கிற நோக்கம் ஒண்ணு என்னன்னா, மகாராஜோடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்னொன்னு ஆடியன்ஸ், நம்ம ஆடியன்ஸ், லோக்கல் ஆடியன்ஸ்க்கு புரியுறது தான் நம்மளுடைய நோக்கம். உங்களுக்கு புரியுற மாதிரி, அதனாலதான் நான் உங்களுக்கு புரியறேன்னா, நீங்க எல்லாம் லோக்கல் ஆடியன்ஸ், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இதை நான் ப்ரெசென்ட் பண்றேன். End of the day, we want you all to understand Bhagavatam and you all must read and dive in Bhagavatam. அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். நீங்க இந்த கோயில்ல உட்கார்ந்து கேட்கிற அந்த அனுபவம் ஆன்லைன்ல நிச்சயமா வராது உங்களுக்கு. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இங்க கிருஷ்ணவரம் பிரபுபாதரம் இருக்கிறாங்க. அந்த என்வாயரன்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க ஆன்லைன்ல கேட்கறது, காடியில போகும்பொழுது இதை வேலை செஞ்சு இந்த இப்ப எப்படி உங்களுக்கு யூ கேன் ஜஸ்ட் டைவ் இன், ரைட்? நீங்களாம் நேரமே பார்க்கல. நான் பார்த்து யாருமே டைம் பார்க்கல, நான் தான் இங்க பார்த்துட்டு இருக்கேன் டைம்.
ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதான் பிரபா சொல்றார், பாகவத நாடி நித்தியம் பாகவத சேவையா என்று பிரபு சொல்றார். ஸ்ரீ மகாபிரபுவும் அதான் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதம் புராணமவதம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நல்லா நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில முன்னேறணும்னாக்கா இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் சிறுத்தாவதம் போல கதைகளை வந்து கேட்கணும். ஆனா பிரபா சொல்றாப்புல பகவத்கீதை நமக்கு வந்து பிலாசபி தெரியணும். அதை தான் நம்ம வந்து இதை ரிலேட் பண்ண முடியும். அந்த பிலாசபி நம்மளுக்கு என்ன சொல்றது சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ப்ளீஸ் கோ பேக் அண்ட் ரீட். So anyway, any questions, Prabhu? No, means I'll just end the class. Next week, huh? Okay, we'll continue next week. I answered by text 15. I asked a question about text 15. You want to ask now? Next week. Next week, okay. Yeah. Yeah. இல்லை, நாரதுடைய அப்பாவை பற்றி நம்ம வர்ணனை பாகவதம் இல்லை. நான் போன வாரம் சொன்ன பாயிண்ட்டு நாரதருடைய அம்மா மட்டும்தான் இருக்கு. உங்க அப்பாவை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அவருடைய குரு வந்து யாருன்னா அந்த பக்தி வேதாந்திகள். அப்ப அடுத்த கேள்வி, இனிஷியேஷன் நடந்துச்சா? ரைட், இல்ல அதான் தட்ஸ் த பாயிண்ட். குரு இல்ல. அப்போ நாரதர் இனிஷியேஷன் செரமனி வச்சாங்களா? ஃபார்ம்லாம் சைன் பண்ணி சத்யானந்த சைன் பண்ணு இல்ல. அவரோட இனிஷியேஷன் என்னன்னாக்கா சிக்ஷா, இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கிறாரு. ஆக்சுவலி கௌடிய வைஷ்ணவர்கள்ல நம்மளுடைய பிலாசபி அதான் சிக்ஷா தானே. அது மானு மகர்ஷி தான் சொல்லுவார் ரொம்ப அழகி. ஓகே, அதான் மத்தாச்சு பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப். வெரி லேட். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து இங்க கூடிய ரதயாத்திரா ஹெல்ப் பண்ண டிவோட்டிஸ்க்கு நம்ம வந்து ஒரு அப்ரிஷியேஷன் டின்னர் மாதிரி செய்யறோம். ஸோ பிரபு எல்லாருக்கும் கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பிரபு. ஸோ எல்லாரும்